ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே என்னோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற vlog தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். அதுல முதல் கட்டமா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நம்ம ரெடி ஆகுறோம். யூஸ்வலா நம்ம இங்க ரெடி ஆக மாட்டோம், உள்ளார தான் ரெடி ஆகும். இன்னைக்கு என்னமோ வந்து உடல்நிலை வந்து அவ்வளவா ஒத்துழைக்கல. ஏமா அதனால இங்க ஹால்ல வந்து ஆக்குபை பண்ணியாச்சு. நான் மட்டும் பேச மாட்டேன், நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற வானரங்களும் சைடில் இப்படி தான் பேசுவாங்க. கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் போட்டோப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால அப்பப்போ வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சந்துமா பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து சந்துமா தான் பண்ணுவாங்க. அதையும் நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், அப்புறம் திட்டுவாங்க. இன்றைக்கும் வந்து சந்துமா தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் திருப்பவும் நான் சொல்லணும்னா, எனக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் ஒத்துழைக்கலை. நிறைய வேலை செஞ்சதுனால உடல்நிலை ஆமாம்மா, அதெல்லாம் நீயா சொல்லணும். என்ன அருமை பெருமைகளை நானே சொல்ல முடியுமா? அப்புறம் பார்ப்போம் இன்னைக்கு அடுத்தடுத்து லைஃப்ல என்ன பண்றோன்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என் லைஃப்பில் நான் பண்ணுற உருப்படியான விஷயத்தில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸை மறக்காமல் எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா ஸோ தட் நம்ம வெளியில் வந்து கொஞ்சம் ஹோட்டல் ஃபுட்டோ அப்புறம் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கிரேவிங்ஸ் வரும் பார்த்தீங்களா, ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து மில்க் ஷேக் குடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களோட கிரேவிங்ஸ் எல்லாம் இது கம்மி பண்ணும். அதுக்காகவே மெனக்கெட்டு இதை வந்து நான் பண்ணிடுவேன். இதை காலையிலேயே குடிக்கிறதுக்காக தான் ஊற வைப்பேன். ஆனால் வெளியில் போகிறோம் அப்படின்றப்ப வந்து அதை பேக் பண்ணி எடுத்துப்பேன். பேக் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு 1/2 hour அதிகபட்சம் அதுக்குள்ளார வந்து குடிச்சிடுவேன். ஸோ தட் அந்த கிரேவிங்ஸ் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஐயோம்மா. ஆனால் இந்த ட்ரை ஃப்ரூட் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட ஸ்டைலில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் நான் இதில் பண்ணுவேன். அதனால இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு எனக்கு. ஃபாஸ்ட்டாக இப்போ இதை நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு வந்து ராகுகால ஸ்டார்ட் ஆகுதா, அதுக்குள்ளார வீட்டில இருந்து கிளம்பணும். கொஞ்சம் அந்த டைமிங் பார்க்குற பழக்கம்லாம் நம்மளுக்கு இருக்கு. அதனால டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம எடுத்துக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க, சும்மா சொன்னேன், எதர்ச்சியா ஒரு கோஇன்சிடென்ஸு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக டெய்லி ஒன்று எடுத்துப்பணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. சும்மா ஏதோ இன்னைக்கு அமைஞ்சுதேன்னு சொல்கிறேன். டவக்குன்னு இதில் இப்படி ஊற்றிட்டோம்னா இதையும் கழுவிட்டு அதில் ஊற்றிடலாம். வெயிட் பண்ணுங்க, தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டணும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப திக்காயிடும். அதனால இந்த தண்ணி வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துட்டு போகலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு டைம் கிடையாது. கார்ல இருக்கிற ஏசி டெம்பரேச்சர்ல அது வந்து ஒரு மாதிரி நல்ல சில்லுன்னு ஆயிடும். எதுக்கும் தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிக்கலாம். வாங்க போலாம். வீட்டில் காலையில் வந்து நம்ம ராகு காலத்துக்குள்ளார கிளம்பணும் அப்படின்றதுனால கிளம்பின அவசரத்தில் நாங்கள் வேற எந்த கிளிப்பிங்ஸும் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு. டப்பு டப்பு டப்புன்னு வந்து 10:28க்குலாம் வந்து கார் எடுத்தாச்சு. கார் எடுத்துட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டு இப்போ அப்படியே நம்ம கிளம்பலாம். பிரசாதம் கிளம்பலாமா?
நான் வந்து த்ரெட்டிங் பண்ணி ஒரு 15 days இருந்திருக்குங்க. அதனால் போயிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ஷூட்காக த்ரெட்டிங் நீட்டாக பண்ணிவிட்டு வந்தாச்சு. வீட்டில் இருந்து நான் வந்து சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் எதுவுமே வந்து போடல. மெயினாக சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டுட்டு தான் வெளியே வருவேன். ஆனால் இன்னைக்கு மறந்துருச்சு, இப்போ தான் ஞாபகம் வந்தது. அதனால் கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் எடுத்து டப்புன்னு போட்டுட்டு கிளம்பலாம். ஏன்னா நல்ல வெயிலில் தான் நம்மளே இன்னைக்கு வந்து வெளில போகிறோம். அதனால சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு, இல்லைனாலும் மஸ்ட் தான். பட் நான் எப்படி இன்னைக்கு மறந்தேன்னு எனக்கு தெரியலை. அவங்க த்ரெட்டிங் பண்ணும்போது தான் இன்னைக்கு பயங்கரமான வலி. என்னன்னு பார்த்தா ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரையாக இருந்திருக்கு. குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். கோயிலுக்கு போகணும், சீக்கிரம் கிளம்பணுன்ற ஆர்வத்தில். அதனால ஓகே சன்ஸ்க்ரீனை மிஸ் பண்ணியிருக்கோம், இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து டப்புன்னு போட்டாச்சு. That's it, complete. கிளம்பலாமா? கழுத்துல போட்டோம்ல, டன். ஓகேங்க, இப்போ டப்புன்னு நம்ம வந்து நேராக எங்கே போகிறோம்? ராசிபுரம் போகிறோம். இப்போ வந்து குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ. ஓகே, கார்லேயே மோஸ்ட்லி நான் ரெடி ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா காராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் வரைக்குமே வந்து கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக இருக்கிறது முக்கியம். அதனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லாவே போட்டு பேஸ் செட் பண்ணிக்கலாம். ஐலைனர் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒன்று இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும் ஃபேஸில். அதனால கண்டிப்பாக ஐலைனர் வந்து மஸ்ட்டு. இதை வச்சுக்கலாம். பக்கா பரவாயில்ல, ஒரு சைடு நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். இந்த கணக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்ணோடு மணியானா கண்ணை விட்டு பிரிவதில்லை, என்னை விட்டு பிரிவதில்லை. தக்கு 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 திம் தக்கு ஜப்பாடியம் தக்கு 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 திம் தக்கு ஜம் தக்கு தக்கு தக்கு. போதும், பொட்டு வைக்கணும். நான் பொட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கடைசியா வச்சுப்பேன். அவ்வளவுதான், கெட் ரெடி வித் மீ முடிஞ்சது. தக்கு 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 திம் தக்கு ஜம். Thank you. டக்கு டக்குனே டக்கு 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 டக்குனே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:15 ஆச்சு.
காலையில் உங்கள்கிட்ட பேசிட்டு போனோமா, மதியம் ஒரு 12 மணின்னு வச்சுக்கலாம். நாங்கள் இன்ன வரைக்கும் எதுவுமே சாப்பிடல, நாட் ஈவன் டீ காஃபி எதுவுமே சாப்பிடாம உழைச்சிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். ஜெயகாலுக்கு சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்ததும் சாப்பிட வேண்டியதாக. இதுக்கு நடுவில் வந்து 2 ஷூட் முடிச்சாச்சு. ஒன்று வந்து கிளைண்ட் ஷூட்டு, இன்னொன்று வந்து ஒரு vlog எடுத்தேன். அந்த vlog மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ராசிபுரமில் ரொம்ப ஃபேமஸான நெய் ஃபேக்ட்ரியை வந்து விசிட் பண்ணி ஒரு vlog எடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாமே ஷேர் பண்ணுறோம். போலாம் பசியில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பூவா அப்புறமா பேசுகிறோம். என் ஃபேவரட் காஹி பூரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றேன். ரொம்ப பசியில் சாப்பிட்றேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது. திட்டாதீங்க, எடுத்துக்கோங்க. விரும்புவது. Cheers. ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலி இந்த vlog-உடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இதுக்கு மேல வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சோண்டு தெம்பு இருந்தாலும் போனுக்கு கிடையாது, கேமராக்கும் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் சார்ஜ், எல்லாமே வந்து அப்படி அப்படியே டெட். நாங்க இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. ஷூட் எடுத்துக்கிட்டே இருந்தோம். கடைசியா இப்போ ஒரு இதுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு அங்கேயே வந்து நம்ம குஷி வந்து ஆஃப் ஆயிட்டாப்ல. திருப்பி வந்து சார்ஜ் பண்ணி தான் இப்போ நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். நாங்களும் ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்டோங்க. பிகாஸ் நாங்கள் சரியான டைமுக்கு இன்னைக்கு எதுவுமே சாப்பிட முடியல. நாட் ஈவன் ஒரு காஃபியோ தண்ணியோ கூட குடிக்க முடியல எங்களுக்கு அந்த இடத்துல. அதனால ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டோம். வந்துட்டு சாப்பிட்டு இங்க வந்து இப்போ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஒரு 1-2 வாக்கு முடிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கையால சூடா ஏதாவது சமைச்சு வச்சிருந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறது தான். ஐ ஹோப் இந்த என்டையர் டேவா நான் கொடுத்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து மினி vlog கொடுங்க, இல்லைன்னா ஒரு vlog கொடுங்கன்னு சொல்லிட்டு சில பல வருடங்களா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்காகவே இதை நான் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் வந்து இப்ப என்ன ஃபாலோ பண்றீங்களா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத எனக்கு சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.